சபைக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். காசு அதிகமா போடணும். ஆமா, அதுக்கு நான் போறதில்ல. காசு எவ்வளவு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க. ஆமா, போய் ஒரு வாரத்தோட இன்னும் வராதா? உண்மையே வராது ஜமந்தி. ஏற்கனவே அட்வான்ஸ் 500 ரூபா வாங்கிட்ட, இன்னும் 250 ரூபா தான் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்க. ஆமா, உங்களை நான் பாக்குறேன். மகாராஜா நந்திருக்கும் தெய்வீக சபை. சரி, இச்சபையாகப்பட்டது இதற்காக அரங்கேற்றம். என்ன காரணம்? அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் யார்? இன்னும் யார் தெரியுமா? நம் ஐயனாகப்பட்ட ஐயனாரப்பன். ஆமா, ஐயனாரப்பன் பேரை கேட்டா அகிலமே கிடி கிடி என்று நடுங்க. அப்பேற்பட்ட காவல் தெய்வமாகப்பட்ட இந்த ஐயனாரப்பனுக்காக தேர் திருவிழா, ஆமா, தெருக்கூத்து எனும் நாடகத்தை யாரு அரங்கேற்றம் செய்தார்? நம்ம பேர் என்ன? கணேசப்பா. தான் வைத்த கோரிக்கை நிறைவேறிய காரணத்தினால இந்த ஐயனுக்காக ஓரிரவு தெருக்கூத்தானது நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி அரும்பாடுபட்டு யாரிடத்துல வெத்தலை பார்க்க கொடுத்தா? மாட்டையமாட்டி சேர்ந்த ராமசாமி வாதியா அண்ணா இடத்துல வெத்தலை சம்பளத்தை கொடுத்து சரஸ்வதி நாடக சபா, சரஸ்வதி இன்னும் ஐயவ கவுண்டர் வாதியா, ஆமா, தன் மகனாக விளங்கக்கூடிய மகன் ஆசை தம்பி அண்ணவர் வீண்டெடுத்த முதல்வன் மகன் மகன் சௌந்தர் என்ற செல்வம் அண்ணவர் வாத்தியராக தலைமை வைத்து நம்மளுக்கெல்லாம் உடன் பிராண சகோதரன் தன் குடும்பத்தை போல ஆதரித்துள்ளார். உண்மைதான். கலைகளை அழைத்து வந்து இன்று ஓரிரவு ஐயனாக நாடகம் நடத்திருக்கார். நண்பா, அப்படி இருந்தாலும் இன்று நடத்தக்கூடிய நாடகம் என்ன? நாடகமா? நீ எப்ப வந்த? நான் என்ன ஒரு 8:30 மணிக்கு வந்துட்டேன். 8:30 மணி வந்துட்டியா? இந்த மாதிரி உள்ளந்தியா? ஆமா. என்ன நாடகம் சொன்னாங்க? தெரியலையே, நீ தானே முன்ன வந்த. வந்தேன், தூங்கி போயிட்டேன். தூங்கி போயிட்டியா? எங்கடா போன? என்ன நாடகம்?
ஏங்க இன்னைக்கு நாடகமோ மசாலக்காரர் சொன்னாரு. என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன நாடகம்? என்ன நடக்குமா? என்னடா நாடகம்? இன்னைக்கு நாடகமோ குருபுத்திர வதை, ராமரி பிறப்பு, கம்ப ராமாயணம், குருபுத்திரன் வதை இல்லை என்றால் ராமலட்சுமண பரன் சத்ருகன் என்று சொல்லக்கூடிய அங்க அண்ணன் தம்பிகள் பிறப்பு உண்மை தெய்வீகமான நாடகம். ஆமா சாமி. டேய் அந்த இன்னைக்கு ஒன்னானப்பட்ட ராமரே பிறக்கிறாரு இன்னைக்கு. கடவுள் ஆமா அவதரிக்கூடிய நாடகம். உண்மை. இந்நாடகத்தில் நான் யாராக வந்திருக்கிறேன்? என்னை கொண்டு என்ன பேர் என்ன சொன்னா தெரியுங்க? என்னை கொண்டு என்ன நடக்கும்? உங்களுக்கு ஒன்னா கேஸ் நடக்கும். நடக்கும் என்ன நடக்கும்? அதேதான் நடக்கும். நண்பா, நான் யாராக வந்திருக்கிறேன்? என் பெயர் என்ன? என் நாடு நகரம் எது? என் தாய் தந்தையார் தெரியுமா உனக்கு? தெரியாதுங்க. தெரியும். சொன்னா தெரியும். பிரமதேவ மன்னன் நானே. நான் வந்தேன்னு சொன்னேன். வேற எதையும் சொன்னேன். கொடுத்தா என்ன அடிக்கடி செல்வா செல்வான்னு அடி பாக்குறேன். ரெண்டு பேருக்கு என்ன ஆகுது? அக்கோட்டு பையன். சொந்த அக்கோட்டு பையன். சொந்த அக்கோட்டு பையனா? ஏன்னா மண்டை மண்டையில வரது இல்ல. அதான் தனியார் கணக்கு. ஓ மண்டை வரது இல்ல. ஒண்ணு அப்புறம் ஒண்ணு. ஏதாவது கெட்ட வார்த்தை பேசுன வாயில விட்டுருவேன். வாயத்தான் விட்டுருக்கியா? சொன்ன செல்வண்ணா 10 கோடி. என் பேர் என்ன தெரியுமா? இதோ அமராவதி பொன்னலோகம் என்று சொல்லக்கூடிய என் பெயர சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சந்திரமுக பிரம்மதேவன் என்று அறிந்தாயா என்ன? ஓ சத்தியலோகத்தை ஆளக்கூடிய உன் பேரு பிரம்மதேவன். உங்க பேரு பிரம்மா. பிரம்மா பிரம்மா. உன் நாடு சத்தியலோகம். சத்தியலோகம். சத்தியலோகத்தை ஆளக்கூடிய பிரம்மதேவன். ஆனா நீங்க பிரம்மதேவனாக இருந்தாலும் இந்த பிரம்மதேவனை பெற்றெடுத்த உன் தாய் தந்தை யாரு? நண்பா கேட்டாயே ஒரு கேள்வி. பிறப்பெண்ண வளர்ப்பெண்ண கேட்டாயே ஒரு கேள்வி. ஏன புண்டையண்ணா ஆமா கீழி அடிப்பியா? உட்கார முடியாதுங்க. பூவிவாதம். புதிவாதம். வாய் முடுறா. முன்னாடி முடுறா. முன்னாடி முடுறா. பின்னாடி முடுறா. வாய் முடுறா. முன்னாடி முடுறா. கை கூட எதுக்கு? எதுக்கு? ஆமா அதை மூடி இது மூடினா 2 கை தான் இருக்குது. வாயை மூடிட்டு முன்னாடி மூடிட்ட இன்னொரு கையை கொடுத்தா எங்க அப்ப கீழே முடிக்கலாம். எதுல? தாயடி 3 எதே போனது. அதான் இன்னொரு கைக்கு எங்க போறது? நண்பா சத்தியலோகத்தை ஆண்டவர்களுடைய தர்ம பிரம்மதேவனாக நான் இருந்தாலும் இந்த பிரம்மதேவனை பெற்றெடுத்தாரே 10 மாதம் 3 நாள் வாரம் தசநாடி தன் அங்கத்துல சுமண்டு பெற்றெடுத்த தாய் தந்தை யார் தெரியுமா? நண்பா
பத்து மாதம் முன்னோர் நாள் வாரம் தசனாடி தன் அங்கத்திலே சுமந்து பாடா மகனே வருங்கால இளவரசா அப்படி என்று லாரி லாரி என்று ஜூரி ஜூரி என்று லாரி லாரின்னு டெம்பா டெம்பான்னு டொயோட்டா டொயோட்டான்னு வாயா அம்மா வாயா அம்மா ஏங்க நீங்க சொன்னீங்க லாரி லாரின்னு டெம்பா டெம்பான்னு அன்பா தோளால கட்டில் கட்டி என்ன தொட மீது நடவலைக்கு மாறாள கட்டில் கட்டி என்ன மடி மீது நடவலைக்கு என் ஆசையோடு எண்டெடுத்த என் தாயாரியா அன்பா என் தாயாரோ மாயவன் மாயவன் கண்ணனா என் தந்தையாரும் மாயவன் மாயவன் தாயும் தாயும் மாயவன் தந்தை மாயவன் நான் ஒத்துக்க மாட்டேன் அதாவது ஆணுக்கும் ஆணு அதாவது ஆணுக்கு எப்படி ஒரு மகன் பிறக்க முடியும் அதாவது கண்ணனே தாயி உண்மை கண்ணனே தந்தை உண்மை உன் பிறப்பு எப்படி நண்பா தாயாரும் மாயவன் ஆமா தந்தையும் மாயவன் சொல்கிறாய் சரி இது எப்படி சாத்தியமாகும் ஆமா எப்படி யார் நம்புவாங்க அப்படின்னு கேக்குறேன் ஆமா உனக்கு இருக்குதுடா எப்படி இருக்குது இருக்குங்க இருக்குது யாஜாமி இல்லாத போகும் இருக்குது கடவுள் கொடுத்தது எங்க தாத்தா கொடுத்தாங்க நண்பா நான் எப்படி பிறந்தவன் தெரியுமா இது என் தந்தையார் என்ன செய்தார் தெரியுமா சொல்லுங்க இதோ 1000 வருடம் சரி திருப்பார் கடலிலே ஆள் இளமேல் சரி பள்ளி கொண்டா சரி அப்படி பள்ளி கொண்டிருக்கும் போது தன்னுடைய தொப்புள் வழியாக ஒரு தடாகம் ஒன்று வாழ்ந்தது தாமரை தடாகம் அந்த தாமரை தடாகம் கொடியாகப்பட்டது வளர்ந்து முட்டாக மலர்ந்தது மொட்டு விட்டு பூவாக மலர்ந்தது அப்படி மலரும் போது அந்த தாமரை மீது நான் நைமுகத்தோடு நான் பிரம்மதேவன் ஜனனித்தேன் அப்பா அப்படி பிரம்மதேவனாக நான் பிறந்து எனக்கென்று என்ன விலை கொடுத்தார் உன் தந்தை கண்ணன் உண்மை உங்க பேரு பிரம்மா பிரம்மா இருந்தாலும் உங்களுக்கு என்ன தொழில் எனக்கு என்ன தொழில் தெரியுமா காட்டல் அழுத்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய மும்மூர்த்தி கடவுள் இந்த மும்மூர்த்தி கடவுளிலே நானும் ஒரு கடவுள் எப்படி தெரியுமா இதோ யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் ஜீவசந்துகளையும் படி அளக்கக்கூடிய கடவுள் யாரு சிவபெருமான் சிவபெருமான் இதோ இந்த பூமியில் வாழும் உயிர் பிரவேசம் நடப்பனை கூர்வனை பரப்பனை நீந்துவனை இப்படி சொல்லக்கூடிய 4 வகையான ஜீவசந்துகள் இந்த ஜீவசந்துகள் அனைத்தையும் காத்து ரச்சித்து அழிக்கக்கூடியவர் யார் ஸ்ரீமந்த கண்ணன் நாராயணன் அப்படி இருந்தாலும் எனக்கு என்ன வேலை இதோ என்னிடத்தில் 4 வேதத்தை கொடுத்தார் இந்த 4 வேதத்தை கொடுத்து பிரம்மா யானை முதல் எறும்பு கடைசி வரை 84 லட்சம் ஜீவசந்துகளைக்கும் நீதான் படைக்கணும் உனக்கு பிண்டம் பிடிக்கக்கூடிய தொழில் படைக்கும் கடவுள் பிரம்மா நண்பா அது மட்டுமல்ல அப்படின்னு உலகத்தை பிரபஞ்சமாக்கியது நான் உன்னை படைத்ததும் நான் உன் அப்பனை படைத்ததும் நான் உன் தாத்தனை படைத்ததும் நான் எப்படி என்ன படிச்சது நீங்க உண்மைதான் உன்னாலதான் நான் பிறந்தனா என்னால நீ பிறந்த அப்ப எங்க அப்பா என்ன பண்ணிருப்பான் நண்பா உன்னை மட்டுமல்ல உன் தந்தையை படைத்தது நான் தான் எங்க அப்பனையும் எங்க பாட்டியா உன் பாட்டியை படைத்தது நான் தான் நீங்க உண்மை எங்க பாட்டினா அவரே நான் தான் படைத்தேன் இல்ல வம்பா போச்சு ஏன்பா டக்கு டக்குன்னு இல்ல நானு முன்னால பிறந்தா எங்க அப்பனை எங்க அம்மா வந்து கல்யாணம் பண்ணி எங்க அப்பனுக்கு பிறகு உனக்கு நான் பிறந்தேன் வருவாரு குருமா வா அப்படி நான் படைக்கக்கூடிய பிரம்மாவை இருந்தாலும் நான் எந்த நாட்டு ஆண்டு வருகிறேன் நகரம் தன்னை
நான் எந்த நாட்டை ஆண்டு வருகிறேன்? நாடு சத்தியலோகம் என்று சொல்லலாம். சத்தியலோக நாடு உண்மைதான். உங்க பேரு பிரம்மா. பிரம்மா. சத்தியலோக தாழக்கூடிய உங்க பேரு பிரம்மதேவன். பிரம்மதேவன் இருந்தாலும் ஒரு திருமணம் ஆகி நண்பா, நான் மலையிட்ட தேவியால் யார் தெரியுமா? அவள்தான் மானிடா பிறந்த அனைத்து மக்களோட நாவில் அமரக்கூடியவள். அம்மா தாயி என் மலையிட்ட மங்கையா? ஆமா. யார் தெரியுமா? யாரு? மலையிட்ட ஐயன் தேவி நான் மலையிட்டேன் தேவியால் யார் தெரியுமா? நான் மலையிட்ட தேவியாலோ அந்த கல்விக்கெல்லாம் மதிப்பை வழங்கக்கூடிய அந்த கலைவாணி சரஸ்வதி என்னுடைய தேவியால். ஓ கலைவாணி சரஸ்வதி அதாவது மலையிட்ட தேவி. சரி சாமி நண்பா பகவானே, அப்படி நான் சரஸ்வதி மலையிட்டு இருந்தாலும் எனக்கென்று புத்திர சந்தானம் உண்டு. ஆனா பெண்ணா?
அழகான ஒரு ஆண்மகன். மகன் பேரு நாரத சிகாமணி. ஓ நாரத மகாமுனி உண்மை அரு மகன் உண்மைதான். சரி நண்பா, சாமி அப்படி நாரதனை பெற்றெடுத்திருந்தாலும் கலைவாணிக்கு என்ன வேலை? என்ன வேலை? கல்வி ஓதக்கூடியவள் கலைவாணி. சரி இந்த பிரம்மாவுக்கோ பிரம்மாவுக்கு தியானம் முதல் இருந்து கடைசி வரை 84 சிவசந்தைகளையும் சரி படைக்கும் பிரம்மா. பகவானே சரி நான் பின்ன பிடிக்கக்கூடிய பிரம்மதேவன். ஆமா சாமி அப்படி இருந்தாலும் நண்பா, பகவானே இன்றைய தினத்திலே நான் பிண்டம் பிடிக்க போக வேண்டும். ஆமா சாமி போலாமா? பொறுப்புக்கு போலாம் புறப்பட்டு போகலாம்.